ஏன் 33 முறை சொல்கிறோம்? ஏசு எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உசுரோடு இருந்தார்? 33 ஆண்டுகள். 33 வருஷமும் மாதாமா ஏசப்பாவை கண்ணின் கருவியில் காப்பாற்றினார், பாதுகாத்தார், பார்த்துக்கிட்டாங்க, தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம், எப்படி? எங்கேயாவது போனாக்கா அங்கே உள்ள பெண்மணியை கூட்டு கேட்பார், எப்படி ஜீசஸ் என்ன செஞ்சார்? ஏசு அது செஞ்சாரா, இது செஞ்சாரா? எப்பொழுதுமே எங்கே போனார், எங்கே வந்தார்? அப்போ தான் ஒருத்தர் ஒடியாந்து சொல்கிறாங்க, உன் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இங்கேருந்து மாதா ஓடுறாங்க கெத்செமனி தோட்டத்துக்கு. அங்கே ஒன்று சொல்கிறாங்க, அவங்க பிளாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து பிளாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு ஓடுறாங்க. அங்கே போயிட்டாங்கன்னா அங்கே ஓடுறாங்க. அங்கே போனோன்னு சொல்கிறாங்க, அவன் மாமனார் கயபாகிட்ட அனுப்பிட்டாங்க. தப்பாவியலா அங்கேருந்து அங்கே ஓடுறான். யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் பஸ் வசதி இல்லாத காலம். யோசிச்சு பாருங்கள், அங்கே ஓடுறாங்க. அவன் திருப்பி அனுப்பிட்டான் பிளாத்திடம்ங்கிறாங்க. திரும்ப பிளாத்திட்ட ஓடியாடுறாங்க. ஐயையோ, மரண தீர்ப்பளித்து அவன் மண்டையோடு கொல்கத்தா இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு, கல்வாரி மலையை நோக்கிங்கிறாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஓடியாரும்போது தான் 4ஆம் ஸ்தலத்தில் மாதா ஜீசஸை பார்க்குறாங்க. கண்ணும் கண்ணும் சந்திக்கின்றன. நம்மளாக இருந்தால் சிலுவையை தூக்கி போட்டு வாடா அப்படின்னு தூக்கிட்டு ஓடி இருப்போம். மீட்பின் திட்டத்தில் பங்கெடுத்தார். இறை சித்தத்தை உணர்ந்து சக்தி கொடுத்தார். சிலப்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மாதா கூப்பிடும் பொழுது உங்களுக்கு சக்தி கொடுப்பார். மீட்பின் திட்டம்